Civil Software, Drafting, Interior Design, Analysis Software, Online Classes எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3ds maxல பேசிக்கான சில ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ 3ds maxல எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்கா நமக்கு ஒரு சில டூல்ஸ்க்கு வந்து நம்ம ஷார்ட்கட் தேவைப்படும். அதுவும் நம்ம வந்து ரொட்டேட் பண்றதுக்கு, ஜூம் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு சிங்கிள் விண்டோ இருக்கும், இல்ல அப்படின்னா நம்மளுக்கு 4 விண்டோஸ் இருக்கும். அதாவது 4 விண்டோஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு டாப் வியூ, லெஃப்ட் வியூ, பாட்டம் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வியூஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு 4 வியூஸ் நம்மளுக்கு ஒரு 4 விண்டோல தெரியும். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு ஷார்ட்கட் பாத்தீங்க அப்படின்னா Alt W. ஓகேங்களா. Alt W கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 4 விண்டோவும் உங்களுக்கு கிடைக்கும். எகைன் மறுபடியும் நீங்க வந்து சிங்கிள் விண்டோ மட்டும் போதும் அப்படின்னா இப்போ லெஃப்ட் விண்டோ இந்த இடத்துல லெஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் விண்டோ மட்டும் போதும் அப்படின்னா லெஃப்ட் விண்டோவை கிளிக் பண்ணிட்டு Alt W கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் விண்டோ மட்டும் உங்களுக்கு சிங்கிள் விண்டோவா விசிபிள் ஆகும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து Alt W கொடுத்தா இந்த இது வரும். அதுவே Shift W கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஜூம் பண்றது, அதுக்கப்புறம் ஆர்பிட், பேன், அதுக்கப்புறம் ரீவைண்ட், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறனாலும் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் Shift W கொடுக்குறேன். ஸோ இந்த வீல் ஓப்பன் ஆன உடனே இப்போ ஆர்பிட் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிட் கிளிக் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம். ஸோ ஜூம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதே போல் பேன் கொடுத்தீங்கன்னா பேன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த வீல் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து இன்டு மார்க் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு ஸ்பியர் கிரியேட் பண்ணுறேன், அதே போல் இங்கே ஒரு டீபாட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஒயர் ஃப்ரேமில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். கரெக்டாக. ஸோ இதில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு வெர்டெக்ஸ் இல்லையா, இந்த வெர்டெக்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ண முடியாது எத்தனை இருக்குன்னு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 7 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது, அதாவது வெர்டிசஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டல் கவுண்ட் காமிக்கும். எகைன் நீங்கள் 7 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆஃப் ஆகிடும். இப்போ நான் 7 கொடுக்கும்போது இந்த இடத்துல டோட்டல் நம்மளுக்கு காட்டுது. இந்த ஸ்பியரை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து 7ன்ற ஷார்ட்கட் மூணாவது ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். அதாவது நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா BOX அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, பாக்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ பாக்ஸ் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். பாக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வி. ஸோ வி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய வியூஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வந்துட்டு டாப், பாட்டம், ஃப்ரண்ட்னு சொல்லி கிளிக் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக வின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா வியூஸும் காட்டும். உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் வியூனா லெஃப்ட் வியூ வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசிக்கான ஒரு 5 ஷார்ட்கட் கீஸ் சொல்லியிருக்கேன். ஸோ Alt W அது வந்து நம்ம வியூ போர்ட்ஸ் எத்தனை வேணுமோ அத்தனை விண்டோஸ் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து Shift W ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ 7 பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிசஸ் நோட் பண்ணுறதுக்கு. அடுத்து எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறதுக்கு. அடுத்து வி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வியூ போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு 5 ஷார்ட்கட் கீ, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு 5 ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.